ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் குளங்களில் இருந்து வண்டல் மண் எடுப்பது குறித்து தமிழக அரசு சார்பில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செய்தி வெளியீடு எண் 54, வெளியிட்ட நாள் பாருங்கள் 20/5/2026. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு படித்து காமிச்சிட்றேன். அதாவது தமிழ்நாட்டில் சுமார் 40,000 ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் மேற்கண்ட நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனி நபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கும், இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிப்பதற்கும் வழிவகை ஏற்படும் என்று இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 40,000 ஏரிகள் மற்றும் குளங்கள் இருக்குது. அதில் இருந்து வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதி இப்போ கொடுத்துருக்குறாங்க. கட்டணமில்லா வண்டல் மண் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வண்டல் மண் டிரான்ஸ்போர்ட் செலவு நம்ம தான் பார்த்துக்கணும். வண்டல் மண் நம்ம அள்ளிக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு நம்ம எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே நம்ம போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் வண்டல் மண் எடுக்க முடியாது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிபந்தனைகள் 2024 வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 15 நிபந்தனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. இந்த ஃபைலுக்கான லிங்க்கு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக டெலகிராம் சேனலில் போய்ட்டு இந்த ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ணணும் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான விவரமும் பார்த்திங்கன்னா இந்த செய்தி வெளியீட்டில் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலும் விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றும், விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தொடர்புடைய துறை அலுவலர்களின் மேற்பார்வையில் வண்டல் மண்ணை விலையில்லாமலும் உரிம கட்டணம் செலுத்தாமலும் எடுத்துச் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனி நபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை எடுத்துச் செல்வதற்கு டிஎன் இ-சேவை இணையதள வாயிலாக பதிந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும்? இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணணும். அல்லது உங்களுக்கு கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்களாகவே tnESevai.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இ-சேவையில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் தொடர்புடைய வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றிட 2026-27 ஆண்டிற்கான ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிட கேட்டுக்கொள்ளப்பட்டதுடன், நடைமுறையில் உள்ள விதிகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி இத்திட்டத்தை கண்காணிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2026-27 ஆண்டிற்கான ஏரிகள் மற்றும் குளங்கள் பட்டியலில் வெளியிட சொல்லியிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் வெளியிட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 15 நிபந்தனைகள் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்திலேயோ அல்லது இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலகத்திலையோ நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க மேற்கொண்டு விவரங்கள் சொல்லுவாங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இ-சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.